தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான நட்பு உறவுகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய திருப்பலி கருத்துக்கள்: மிஸ்ஸஸ் வயலட் வில்ஃப்ரெட் 80வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவன் இவருக்கு உடல் ஆரோக்கியத்தையும் இவருடைய குடும்பத்தினுடைய உறவுகளுடைய ஆதரவும் அன்பும் பெற்று வளமுடன் வாழ இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருப்பலியிலே ஜெபிப்போம். ஸ்டான்லி ஜாய் குடும்பத்தார் நன்றி வழியாக கொடுக்கின்றனர். மேலும் மரித்தான்மாக்களுக்கான திருப்பலி: ரெவரண்ட் ஃபாதர் கிளெமெண்ட் ஃப்ராங்க், ரெவரண்ட் ஃபாதர் கிரி, ஜே செல்வகுமார், ஹாரி லிலி மார்டின். வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த கல்வாரி பலி தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்களை, குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய முன்பாக தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். இறைவனுடைய மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவர் கடவுள் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய மனிதனை வைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நில ஒளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியில் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை, மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சு ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து விளர செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே. ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. பதுவை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் மாட்சியும் அணிந்துள்ளவர், பேரொழியை ஆடையென அணிந்துள்ளவர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உண்மையை நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன, நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுகின்றன. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைப்பு பெறுகின்றன, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை உமது வார்த்தை உண்மை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதமாருக்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய
தம்முடைய சீடர் அவர்களிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தூய உள்ளம் படைப்போம். இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரிய பெரிய போர்கள் எல்லாம் உள்ளத்திலே முதலில் நடத்தப்படுகின்றன. பிறகுதான் அது ஒரு பெரிய போராக, கலவரமாக, கொடூரமான ஒரு மனிதர்களை கொன்று குவிக்கக்கூடிய செயல்களை மனிதனுக்கு செய்ய தூண்டுகின்றன என்று ஒரு வரலாற்று மனிதர் சொல்கிறார். மனிதர்கள் உள்ளத்திலே முதலிலே சண்டை போடுகிறார்கள். அவன் என்னை இதை சொன்னான், அவன் என்னை இப்படி சொன்னான், நான் அவனை எப்படி பழி சுமத்த வேண்டும் என்று மனிதன் தனக்குள்ளே ஒரு தர்க்கம் நடத்துகின்றான் முதலிலே. பிறகு எப்படி அவனை தோற்கடிப்பது, அடுத்தவனை எப்படி பழி தீர்ப்பது என்று அதை செயல்படுத்துகின்றான். கடவுள் நம்முடைய உள்ளத்தை அறிந்தவராக இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். உள்ளத்திலே தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், தீய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தால் அதனுடைய வெளிப்பாடாக நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தைகள் வெளிப்படும். இதை ஆண்டவர் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். யூதர்கள் வெளிப்புற தோற்றத்திலே வெளிப்புறத்தை சார்ந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள், இதெல்லாம் அவர்களை தீட்டுப்படுத்தும். இந்த தீட்டை போக்குவதற்கு பலி செலுத்த வேண்டும் என்று பல்வேறு சட்டங்களை அவர்கள் இயற்றியிருந்தார்கள். எடுத்துக்காட்டிற்கு, பன்றி இறைச்சியை உன்றால் அது தீட்டு, லெப்பர்ஸ் தொழுநோயாளரை தொட்டால் அது தீற்று, பெண் மாதவிடாய் சமயத்திலே ஆலயத்திற்கு சென்றால் அது தீட்டு. இப்படி வெளிப்புற தோற்றத்தை, வெளிப்புறத்தை சார்ந்தவைகளை வைத்து மாசுபடுத்தப்படுகிறோம், தீட்டுப்படுத்தப்படுகிறோம் என்று மக்களை ஏமாற்றி வந்தார்கள். ஆண்டவர் உள்ளத்தை பார்ப்பவராக இருக்கின்றார் என்று நாம் வாசிக்கிறோம். கடவுள் உள்ளத்தை பார்க்கின்றார், நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பது கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றனவோ அப்படிதான் நம்முடைய வாழ்வும் செயல்களும் வாழ்வும் அமையும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அனுபவிக்கவர்களே, நம்முடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் தூய ஆவியானவருடைய ஆலயங்களாக இருக்கிறோம். எனவே தீய எண்ணங்களை எல்லாம் நாம் விட்டுவிடுவோம். நம்முடைய உள்ளத்திலே தீய எண்ணங்கள் வந்தால் அதை நாம் எடுத்து களைய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். தீய எண்ணங்கள் வந்தால் அப்படி நாம் என்ன செய்யணும்? அப்பாலே போ சாத்தானே என்று அதை விரட்ட வேண்டும். அதிலே நாம் அமர்ந்து கொண்டு அதையே நாம் சிந்திக்கக்கூடாது.
அது வந்தால் அப்படியே அது போய்விடு என்று சொல்ல வேண்டும். நல்ல எண்ணங்களை நாம் நம்முடைய இந்த நல்ல நீரோடையை போல ஓடவிட வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே. அப்பொழுது அது நம்ம உடம்பு நரம்பு நாடியெல்லாம் அது சென்று நம்முடைய உள்ளமாகிய நம்முடைய, அதாவது மைண்ட் என்று சொல்லுவார்கள், பிரெயின் மைண்ட். மைண்ட் என்றால் அது உள்ளத்தை குறிக்கிறது. பிரெயின்னா நம்முடைய உலக நாட்டம், இந்த தீய எண்ணங்கள் தீய நாட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுகிறதோ அது. எனவே எதை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்றால் நம்முடைய மைண்ட் என்ன சொல்லுகிறது, நம்முடைய அறிவார்ந்த உள்ளம் சார்ந்த விஷயங்கள் என்ன சொல்லுகிறது என்று நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கின்றார். அதை நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல சிந்தனைகளை, நல்ல செயல்களை நாம் இந்த உலகிலே செய்ய வேண்டும். எனவே இதற்காக திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தி நாங்கள் நீதியின்படி தண்டனை கூறியவராயும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே மதுமான்மை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருவும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாம் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் இயேசாண்டவர் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சூசைநாதன் மற்றும் சதீஷ், ஏனைய ஆயர்கள் எல்லாம் திருநிலையினராக அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், நீதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தீத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் நல்லவர்களாய் நல்ல உள்ளம் கொண்டவர்களாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் இதில் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வளிப்பதாகும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்ற சொன்னேன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை இசைத்து மனிதனை படைப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலருள்ளவன் பலனற்றவன் பலருள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற உடல் உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற உடல் உயிர் பெற செய்வது லேசான காரியம். என் தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான யூப்ளியாண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறருக்கும் உமது அரசின் வருகை காண எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பில் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய என் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் கலந்திருக்கவும் நல்லவராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யுப்ளி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யுப்ளி கொண்டாட்டம் ஆகியவற்றையும் அருளும் ஆசையும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மை தூண்டி எழுப்புவதாக. என் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் இனிமை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்புலகத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்துயராக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது.